ஷைத்தானுடைய போராட்டம் எங்களோடு எங்கே ஆரம்பமாகிறது? மனிதனோடு ஷைத்தானுடைய போராட்டம் எங்கே ஆரம்பமாகிறது? அதுலேயும் நம்ம தவறாக விளங்கி வச்சுக்கிறோம். முதல் விஷயம், மரணிக்கிற நேரம் வரைக்கும் போராட்டம் இல்லை என்பது மனதில் ஒரு விதமாக எங்களுக்கு பதிந்திருக்கிறது. எங்களுடைய வேலைகள்லாம் முடிஞ்சு பின்னர் எங்களுக்கு இளமை வயது தாண்டிட்டா அப்புறம் ஷைத்தானுடைய போராட்டம் இல்லை என்பது போன்ற சிந்தனை ஒன்று பதிந்திருக்கிறது. அதே போல போராட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படி என்பதிலும் பருவ வயது அடைதல், அதிலும் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், போராட்டம் ஷைத்தானுடைய போராட்டம் ஆரம்பிக்கிறது என்பது போன்று உணர்ந்திருக்கிறோம். ஆனால் ஹதீஸில் பாருங்க, சஹீஹுல் புகாரியில் 3286வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 86. அதே போல 3431வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மாமின் பனி ஆதம் மௌலூதுன் இல்லா யமஸ்ஸுஹு ஷைத்தானு ஹீன யூலத். பிறக்கிற நேரத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் பிறக்கிற நேரத்தில் ஷைத்தான் தீண்டாமல் இருப்பதில்லை. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறக்குது, அந்த நேரத்தில் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதல் என்ன செய்யும், அந்த இடத்திலே இருக்கும். ஃபயஸ்தஹில்லு சாரிஹன் மின் மஸ்ஸி ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் காரணமாக அந்த குழந்தை கதரும், சத்தமிடும். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் தான் அந்த குழந்தையுடைய சப்தத்துக்கான காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கைர மரியம் வப்னிஹா, இரண்டே ரெண்டு பேரை தவிர, மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அவரது மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமும், இந்த இரண்டு பேரையும் தவிர உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் எல்லோரையும் ஷைத்தான் தீண்டாமல் இருந்ததில்லை. எங்க ஆரம்பிக்குது? குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்யறான், வெயிட் பண்றான். இவன் பருவ வயது அடைந்த பிறகு இவனை கெடுத்தால் தான் நம்ம மீது குற்றம் எழுதப்படும், அவன் மீது குற்றம் எழுதப்படும் என்று ஷைத்தானுக்கு தெரியாம இல்லையா? தெரியும். ஆனா எங்க ஆரம்பிக்கிறான்? முன்னுரைகளை அப்பொழுதே ஆரம்பிச்சிடறான். எப்பொழுது ஆரம்பிச்சிடறான்? அந்த நேரத்தில் இருந்தே ஷைத்தான் ஆரம்பித்து விடுகிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், ஷைத்தானுடைய போராட்டத்துடைய உச்சகட்டத்தை நீங்க விளங்கணும் என்பதற்காக சொல்கிறேன். மறதியை ஏற்படுத்துகின்றவன் பல இடங்களில், நல்லதை விட்டு நம்ம மறந்தோம் என்றால், நல்லதை நம்ம புறக்கணிச்சு மறந்தோம் என்றால் அதுக்கு யார் காரணம்? ஷைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? ஒமா அன்சானிஹி இல்ல ஷைத்தான். என்னை மறக்கடிக்க செஞ்சது யாரு? ஷைத்தான் தான் என்னை இந்த விஷயத்தை விட்டு மறக்கடிக்க செய்திருக்கிறான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்களுக்கெல்லாம் ஒரு துஆ சொல்லி தரப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி குடும்ப உறவில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான வஜன்னிபின ஷைத்தான மா ரஸக்தனா அப்படின்ற ஒரு துஆ சொல்லப்படுகிறது. எங்களை எத்தனை பேர் இந்த துஆவை, ஒரு குழந்தையை, எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய எத்தனை பேர் இந்த துஆ ஓதி இருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த துஆவுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பரிசோதித்து பார்த்தோம் என்று சொன்னால், இதுக்கு பிறகுதான் மனநமிடணும் என்று நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் அந்த துஆவை மனநமிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப ஷைத்தான் இப்ப எங்க முதலாவது மரக்கடித்தல் ஆரம்பிக்கிறான்? நல்ல குழந்தையோடு உருவாக கூடாது. அதுக்கு முதலாவது எங்க ஆரம்பிக்கணும்? நீ துஆ கேட்க கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? நீ துஆ கேட்கக்கூடாது. நல்ல துஆன்னு அந்த குழந்தைக்காக கேட்கக்கூடாது. ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே துஆ. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே போன்று பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது துஆ தான். அதை முதலாவது ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னா மறக்கடிக்க செஞ்சிடறான். சாதாரண ஒரு விஷயத்தை, ஒரு மீனை மறக்கடிக்க செய்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒமா அன்சானிஹி இல்ல ஷைத்தான், ஷைத்தான் தான் எனக்கு மறக்கடிக்க செய்தான்னு சொல்றாரு. ஒரு குழந்தை, நல்ல ஒரு குழந்தை ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாம உருவாகணும் என்பதற்காக வேண்டி நம்ம கேட்கக்கூடிய ஒரு துஆவை ஷைத்தான் மறக்கடிக்க செய்கிறான். குழந்தை கிடைக்கிற நேரத்தில் ஷைத்தான் ஒரு விதியாகவே என்ன செய்றா, எந்த குழந்தை உலகத்தில் பிறந்தாலும் அதை தீண்டாமல் இருப்பதில்லை, மரியமும் அவரது குழந்தையையும் தவிர என்று சொல்லி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சூரா ஆல இம்ரான்ல 36வது வசனம், வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا, அதாவது உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், அதாவது இந்த பெண்ணையும் அவனுடைய பரம்பரையையும் ஷைத்தான் தீண்டாமல் இருக்க பாதுகாவல் தேடுகிறேன் என்று துஆ கேட்டதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஒரு குழந்தையாக பிறப்பெடுக்கின்ற முதலாவது நாளிலிருந்து அந்த குழந்தையை எப்படி தவற செய்யலாம் என்பதில் ஷைத்தானுடைய சிந்தனை, ஷைத்தானுடைய வழிகேடுகள், போராட்டங்கள் ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு குழந்தையை வழிதவற செய்யணும் அப்படி என்று இருந்தால் அதுக்கு முதலாவது வழி பெற்றோரை வழிதவற செய்யணும். யாரை வழிதவற செய்யணும்? பெற்றோர்களை, அவருக்கு சூழ உள்ளவர்களை. அங்க ஈமானிய நிலைகள் இல்லாமல் ஷைத்தானுக்கு சார்பான நிலைகளை அந்த வீடுகளில் ஏற்படுத்துவதன் மூலம் குழந்தை என்ன செய்யலாம், வழிதவற செய்யலாம்.
அப்போ முதல் விஷயம் பருவ வயது அடையும் வரைக்கும் அதுக்கு பின்னால தான் பாவம் எழுதப்படுற இடத்துக்கு சைத்தான் வெயிட் பண்ணல. சைத்தான் எதுக்கு நினைக்கிறான், அதுக்கு முன்னாலே இவனை தயாரிச்சிடணும். அதுக்கு முன்னாலே பருவ வயது அடைந்தா இவன் செய்யற வேலையில எதா இருக்கணும், நாசகார வேலைகளாக, பாவமுடைய வேலைகளாக, மார்க்கத்துக்கு முரணான வேலைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, பிறப்பிலிருந்து ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். மரணிக்கின்ற நாள் வரைக்கும் தொடரும் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த பதிவை நம்ம உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஷைத்தானுக்கும் எமக்கும் இடையிலான போராட்டம், ஷைத்தானும் எமக்கும் இடையிலான அந்த ஈமானிய போராட்டம் என்பது மரணம் வரைக்கும் தொடரும், பிறப்பிலிருந்து என்ற ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எந்த நேரத்திலும் ஒரு மூமின் என்ன செய்ய முடியாது, நான் இப்பொழுது ஷைத்தானுடைய சதிவலையிலிருந்து தப்பி விட்டேன் என்ற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, என்றைக்கும் வர முடியாது. அல்லாஹு தாலா என்ன சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான விரோதி என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான்.